ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं चक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिजये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओम नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोदितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यदमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मज्ञन् सर्वधर्मज्ञन् लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मो जिगदमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सता परमं यो महत्तेजः परमं यो महत्तप परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं देवतं देवतानां च भूतानां ह्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चातदेशतारिणे हे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம் உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம் இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 3 முக்கியமான நாமங்களை பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான நாமங்கள், குறிப்பா மதுரையில இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இத இன்னைக்குதான் முதல் முறையா நான் படிச்சிருக்கேன். எனக்கே கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப ஆனந்தமா இருந்தது. கண்டிப்பா மதுரையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ருசிகரமான விஷயமாவும் இருக்கும். கண்டிப்பா மற்ற பக்தர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயமாவும் இருக்கும். ஓகே, நான் போன வகுப்புல 126வது நாமம் பானுகு அப்படின்னு நாம வந்து எடுத்திருந்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம 127வது நாமம் விஸ்வக்ஷேனஹ அப்படிங்கிற நாமத்தை பார்க்க போறோம். விஸ்வக்ஷேனஹ ரொம்ப பிரசித்தமான ஒரு பெயர் தான். விஸ்வக்ஷேனம், க்ஷேனை அப்படின்னா தெரியும். க்ஷேனைன்னா பெரிய படை. விஸ்வக்ஷேனம் அப்படின்னா யார் ஒருத்தனுக்கு எல்லா இடங்கள்லயும் படை இருக்கோ அவனுக்கு பேர் தான் விஸ்வக்ஷேனன் அப்படின்னு அர்த்தம். பகவானுக்கு நீங்க பிரபஞ்சத்துல எங்க போனாலும் அவருக்கு ஆளுங்க இருக்காங்களா, அதான் விஸ்வக்ஷேனன் அப்படின்னு சொல்றார். பகவானுடைய பக்தர்களுடைய ரூபத்துல பகவானுடைய ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்கார். விஸ்வக்ஷேனஹா அப்படின்னு பேர் கொடுக்குறார். இன்னைக்கு இஸ்கான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல நீங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணருடைய புகழ் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு நகரங்களையும் கிராமங்களையும் பரவி இருக்கு. அப்படி எல்லா இடத்துலயும் தன்னுடைய கட்சி ஆளுங்களை வச்சிருக்க ஒரே ஒரு கட்சி தலைவர் அப்படின்றவர் கிருஷ்ணன் மட்டும்தான். மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தோன்னா ஏதோ அந்தந்த ஊர்ல அந்தந்த மாநிலத்துல அந்தந்த நாட்டுல வேணா இருக்கலாம். ஆனா ஒரு கட்சி, ஒரே ஒரு கட்சி தலைவர், அவருக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. அந்த கட்சி தலைவர் கிருஷ்ணர், அந்த ஆளுங்க தான் வைஷ்ணவர்கள். எல்லா இடத்துலயும் அவங்க ஆளுங்க இருக்காங்க. விஸ்வக்ஷேனஹா, விஸ்வத்துல எல்லா இடத்துலயும் தன்னுடைய சேனையை வச்சிருக்காங்க. ஒரு பேர் விஸ்வக்ஷேனஹா அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு அர்த்தம். 2வது அர்த்தத்தை சொல்றாரு, பகவானுடைய சேனை எங்க வேணா நுழையுமா. விஸ்வத்துல எந்த இடத்துலயும் பகவானுடைய சேனை செல்லுபடி ஆகுமா. எப்படி? காலம் அப்படின்னு ரூபத்துல. இந்த உலகத்துல காலம் அப்படிங்கிற விஷயமானது எவ்வளவு பெரிய கோட்டையில் நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும், எவ்வளவு பாதுகாப்பா உட்கார்ந்துருந்தாலும் உள்ள பூந்து உங்களை தூக்கிட்டு போயிடும். பிரம்ம புவனான் லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? நீங்க பிரம்ம லோகத்திலே இருந்தாலும் உங்களை காலம் விடாது. சோ அப்படி காலத்தை தன்னுடைய ஆயுதமாக உபயோகப்படுத்தி இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கனால
அவருக்கு பேரு விஸ்வக்ஷேனஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. அதன் பிறகு சொல்றாரு, பகவான் எல்லாரையும் தன்னுடைய பாதுகாப்புல வச்சிருக்கனால விஸ்வக்ஷேனஹா அப்படின்னு பேர் கொடுக்குறார். எல்லாரையும் தன்னுடைய பாதுகாப்புல வச்சிருப்பார். எல்லாரும் தன்னுடைய பாதுகாப்பை எதிர்பார்க்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பார். அதனால அவருக்கு பேரு விஸ்வக்ஷேனஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்கார். அதே போல விஸ்வக்ஷேனஹா அப்படின்னா நமக்கு சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தயே அப்படின்னு இந்த மந்திரம் சொல்றோம் இல்லையா? இந்த மந்திரம் உண்மையில விஸ்வக்ஷேனனை குறிக்கக்கூடிய மந்திரம் தான். நிறைய பேர் கணபதியை குறிக்கக்கூடிய மந்திரம் சொல்லுவாங்க. ஏன்னா கணபதிக்கும் விஸ்வக்ஷேன 2 பேருக்கும் யானை முகம் தான் இருக்குன்னு சொல்லப்படுது. சோ அப்படிப்பட்ட விஸ்வக்ஷேனர் எங்க இருக்காரு அப்படின்னா வைகுண்டத்துல அவர் தான் போர் தலைவரா இருக்காரா, சேனாபதியா இருக்காராம். வைகுண்டத்துல பெரிய சேனை இருக்கான். அந்த சேனையினுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் நினைக்கிறாங்களாம், கிருஷ்ணர் நாங்க தானே பாதுகாக்கணும். கிருஷ்ணர் வைகுண்ட குட்டன் இல்லையா? வைகுண்ட குட்டன் அப்படின்னு அவருக்கு பேரு. பொதுவா இந்த குட்டன் அப்படிங்கிறது கேரளால உபயோகப்படுத்துவாங்க. குட்டன் அப்படின்னா ரொம்ப அழகன் அப்படின்னு அர்த்தம். சோ கிருஷ்ணருக்கு பேரு வைகுண்ட குட்டனா. அவர் ரொம்ப அழகா இருப்பாராம். அவருடைய அழகை பார்த்து மயங்கி யாராவது அசுரர்கள் வந்து அவரை தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்பட்டு விஸ்வக்ஷேனர் எப்ப என்ன பண்ணுவார், தன்னுடைய கையில கூரான ஒரு வேலை வச்சுக்கிட்டு யாராவது வந்தா அவங்கள வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்துட்டே இருப்பாராம். அப்படிப்பட்ட வைகுந்த குத்தனாக இருக்கக்கூடிய பகவானை பாதுகாக்கவனா இருக்கிறது விஸ்வக்ஷேனன் அப்படின்னு பேர் கொடுக்கிறார். ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, விஸ்வக்ஷேனன் அப்படிங்கிறதுக்கு பாதுகாப்பாளன் அப்படின்னு பேர் கொடுக்கிறாரு இல்லையா? ஒரு ஆச்சாரியர் சொல்றாரு, பகவானே உனக்கு நாராயணா அப்படின்னு பேர் இருக்கு. அந்த பேரை நீ பாதுகாத்துக்கோ. நீ வந்து என்ன பாதுகாக்காத. என்ன நீ பாதுகாக்கிறது 2வது பட்சம். உனக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்கல்ல எல்லாருமே. வேதம் உனக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கியா? நாராயணன் பேர் கொடுத்திருக்குல்ல. அந்த பேரை பாதுகாத்துக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நாராயணா அப்படின்னா யார் ஒருவன் எல்லா நரங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அயனமா தஞ்சமா இருக்கானோ அவனுக்கு பேரா நாராயணன். நீ என்ன பாதுகாக்கல அப்படின்னா எனக்கு நஷ்டம் கிடையாது, உன்னுடைய பேருக்கு தான் நஷ்டம். அப்புறம் உன்னை யாருமே நாராயணான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால என்னை பாதுகாப்பது உன்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்வார் என்ன பண்றாரு, பகவான் பிரார்த்தனை பண்றார். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷா சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயதே அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன சொல்றோம் அப்படின்னா வேதத்துக்கிட்ட போய் சொல்றாரு, வேதத்துக்கிட்ட போய் பாடுறாரு அவர். வேதமே நீ போய் பகவான் கிட்ட சொல்லு, நான் இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கேன், உடனே பகவானை வந்து என்னை பாதுகாக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துக்கிட்ட சொல்லி அனுப்புறாரா. வேதம் நீ போய் சொல்லு, பகவான் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பகவானுடைய ஒரு முக்கியமான குணமே பாதுகாத்தல் அப்படிங்கிறது. சோ அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பாதுகாப்பை கொடுப்பதனால உனக்கு பேரு விஸ்வக்ஷேனஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. விஸ்வக்ஷேனாய நமஹா அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. சரி, பவுண்ட்ரகன் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். புன்றம் அப்படின்ற ஒரு நகரத்தை பவுண்ட்ரக வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா தானே கிருஷ்ணர், தானே வாசுதேவன், வசுதேவனுடைய பையன் நான் தான் பகவான் அப்படின்ட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை செஞ்சிட்டு இருந்தான். அப்பயே போலி அவதாரங்கள் இருந்துட்டு இருந்தது. இன்னைக்குதான் கிடையாது. கிருஷ்ணர் இருந்த சமயத்திலே போலி அவதாரம் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரு நிறைய பாபாக்கள் என்ன பண்றா அப்படின்னா நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கிருஷ்ணன் சொன்னா கூட பரவாயில்ல, நானே கிருஷ்ணர், நானே ஐயப்பன், நானே இயேசு, நானே அல்லா, நானே சிவன், நானே பிரம்மா, நானே எல்லாமே நானே நானேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி பகவான் கூட சொன்னது கிடையாது. அப்படி ஒரு சில பாபாக்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் இப்ப அந்த பாபா எங்க இருக்கான்னு தெரியல, எங்க போனான்னு தெரியல, வெறும் போட்டோவா தான் இருக்கா. சரி, இன்னைக்கு அப்படி ஒருத்தர் என்ன பண்ணான்னா போலி அவதாரமாக நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணான், லெட்டர் எழுதி அனுப்புறான் துவாரகைக்கு. அதையும் ஒருத்தர் தைரியமா கொண்டு வரான். கொண்டு வந்து துவாரகையில எல்லாரும் முன்னாடி படிக்கிறான். ஹே கிருஷ்ணா, உண்மையான கிருஷ்ணன் துவார கிருஷ்ணன் சொல்றான், ஹே துவாரகா கிருஷ்ணா, நீ ஒரு போலி கிருஷ்ணன், நீ போலி வாசுதேவன். உடனே என்ன பண்ணிரு, உன்னுடைய போலியான இந்த சங்கு சக்கரத்தை விட்டுடு, உன்னுடைய பேரை விட்டுடு, என்கிட்ட வந்து சரணாகதி பண்ணு, நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த சபையில் இருக்கவங்க எல்லாரும் கொல்லுன்னு சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டு கிருஷ்ணருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. இப்படி வந்து முட்டாள்தனமா யாராவது பேசுவாங்களா? கிருஷ்ணர் முன்னாடி வந்து நின்றுட்டு நான் தான் கிருஷ்ணர், என்ன எல்லாரும் வழிபடுங்க அப்படின்னு சொன்னா கிருஷ்ணருக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. பரவாயில்ல, நமக்கும் நம்ம தான் காமெடி பண்றோம்னு நினைக்கிறோம், நமக்கே ஒருத்தன் காமெடி பண்ற அளவுக்கு இருக்காங்க இந்த உலகத்துல சொல்லிட்டு கிருஷ்ணர் ரொம்ப அழகா சிரிச்சிட்டார்.
சிரிச்சதுக்கு அப்புறம் சரி என்ன பண்ணலாம், என்னால சங்கு சக்கரத்துல விட முடியாது, என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்கிறார். அப்படின்னா போருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி இப்ப வந்துடுறோம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு கிருஷ்ணர், போருக்கு கிளம்பிட்டாரா. சோ போருக்கு கிளம்பும்போது அவன் போருக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணார், அந்த பவுண்டரங்கனை அடிச்சு பொண்ணு அனுப்பிட்டார். பவுண்டரங்கனோட சேர்த்து என்ன பண்ணாரு அப்படின்னா காசிராஜன் ஒருத்தன் வந்திருந்தான், அவனையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு, பொண்ணு அனுப்பிட்டார். பொண்ணு அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த காசிராஜனுக்கு ஒரு பையன், அவன் என்ன பண்ணான் அப்படின்னா தன்னுடைய அப்பாவை இப்படி கொன்னுட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு பெரிய யஜ்யம் பண்றான். அந்த யஜ்யத்துல இருந்து ஒரு பெரிய பிசாசம் உண்டாக்குனான். பிசாசம் உண்டாக்கி நீ போய் என்ன பண்ணு, துவாரகைய போய் மொத்தத்தையும் பஸ்மமாக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டான். அந்த பிசாசு ஓன்னு வாயை திறந்து விட்டு பஸ்மமாக்குறதுக்கு துவாரகை நோக்கி வந்துட்டு இருக்கு. வந்தோடனே துவாரகா மக்கள்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. எல்லாரும் கிருஷ்ண கிருஷ்ண ரக்ஷமாம், கிருஷ்ண கிருஷ்ண பாகிமாம் சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க. கிருஷ்ணன் கிட்ட வந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரார்த்தனை பண்ணாருன்னா அப்பதான் கிருஷ்ணன் சொக்கட்டா விளையாண்டுட்டு இருக்காரு. ருக்மிணியோட. கிருஷ்ணர் இதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டார், விளையாண்டுட்டு இருக்கார். விளையாண்டு பார்த்த உடனே கிருஷ்ணர் பாக்குறாரு, நான் தான் இருக்கேன் இல்ல, நான் இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்னுடைய ஊர்ல இருந்தீங்கன்னா என்னுடைய வேலை தான், என்னுடைய கடமை உங்களை பாதுகாக்கிறது, அதனால நான் கண்டிப்பா உங்களை பாதுகாக்க போறேன், நீங்க ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதனாலதான் நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, நாம என்னைக்குமே ஒரு கோயில் இருக்கக்கூடிய ஊர்ல குடியிருக்கணும், ஒரு திவ்ய தேசத்துல குடியிருக்கணும். எந்த இடத்துல பகவான் குடியிருக்கிறாரோ அந்த கோயிலுக்கு பக்கத்துல வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பாதுகாப்பு பகவானுடைய பொறுப்பு. அதனால கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காதே அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் திவ்ய தேசம் அப்படிங்கிறது இருக்கு, எல்லா நகரத்திலும் திவ்ய தேசம் அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் மதுராவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைதன்ய மகாபுரு சொல்லி கொடுக்குறார். 5 முக்கியமான பக்தி சேவையில ஒரு முக்கியமான பக்தி அங்கம் என்ன அப்படின்னா திவ்ய தாமத்துல வசிக்கிறது, திவ்யமான இடத்துல வசிக்கிறது அப்படின்னா கோயிலுக்கு பக்கத்துல வசிப்பது. நீங்க என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்காக வீட்டை மாத்திட்டு போயிடுறாங்க, நாட்டையே ஊரையே மாத்திட்டு போயிடுறாங்க, வேலைக்காக நாட்டையே மாத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி நாம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நம்ம வீட்டை கோயில் பக்கத்துல மாத்திக்கணும். அதான் அக்ரஹாரம் சொல்லி சொல்றது உண்டு. அக்ரஹாரம்னா நடுவுல கோயில் இருக்கும், சுத்தி வீடு இருக்கும். அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போய் சேவை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மறுபடியும் சாயந்தரம் போய் கோயிலுக்கு சேவை பண்ணிட்டு வருவாங்க. இப்படி அவங்களுடைய மொத்த ஆஹ் கவனமும் அந்த கோயிலை சுத்தி இருக்கும். அது அக்ரஹாரம் சொல்லி சொல்றது. இன்னைக்கு அக்ரஹாரம்னா அது வியாபார ஸ்தலமா மாறி போயிடுச்சு, அக்ரஹாரம்னா கடை வீதியா மாறி போயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல அக்ரஹாரம் அப்படிங்கிறது கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்லி சொல்றோம். அதே போல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே உங்க வீட்டை கோயில் பக்கத்துல மாத்திக்கோங்க. குறிப்பா நமக்கு இனிமேல வயசாயிடுச்சு, நம்ம இனிமேல் ரிட்டையர்ட் லைஃப் வந்துட்டோம் அப்படின்னா எங்கேயாவது திவ்ய தேசமோ இல்ல எங்கேயாவது இஸ்கான் டெம்பிள் இருந்துச்சுன்னா அந்த இஸ்கான் டெம்பிள் பக்கத்துல போயிடுங்க. ஒரு வாடகை வீடு இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதா வாங்கி வச்சுக்கோங்க, அங்கே குடியிருங்க, தினமும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கேயே பிரசாதம் சாப்பிடுங்க, பகவானை தரிசனம் பண்ணுங்க, பகவானுக்கு ஏதாவது சின்னதா சேவை பண்ணுங்க, உங்க லைஃப் அப்படி கடத்துங்க. இன்னும் வீட்டுல உட்காந்துட்டு காலங்காத்தாலையும் பேக்கை தூக்கிட்டு நான் கத்திரிக்காய் வாங்க போறேன், முருங்கைக்காய் வாங்கிட்டு வர போறேன், போய் கீரை வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காதீங்க. சாயந்தரம் குழந்தை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுறது, பேரனை கொண்டு போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றது, இது நம்ம வேலை கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டோம், சின்ன வயசுல இருந்து நிறைய வேலை பண்ணிட்டோம், இப்ப ரிட்டையர் ஆயிட்டோம். ஸோ ரிட்டையர் ஆயிட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இப்பயா நம்ம என்ன பண்ணலாம், பகவானுக்காக கொஞ்சம் நேரத்தை கொடுக்கலாம், நமக்காக நேரத்தை கொடுக்கலாம், நமக்கு அப்படின்னா இந்த ஆத்மாவை உத்தாரணம் பண்றதுக்காக நேரம் கொடுக்கலாம். இப்பயும் நம்ம வீட்லயே உட்காந்துட்டு இன்னும் நான் குடும்பத்திலே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா அது சரியான விஷயம் கிடையாது. 55 வயசுக்கு அப்புறம் யாருமே வீட்டு குடும்பத்துல இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணுங்க, அவங்கவுங்க வனப்பிரஸ்தம் போயிடுங்கன்னு சொல்லிட்டு தான் சாஸ்திரம் சொல்லுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் 55 வயசு மேல ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்ட் லைஃப் வந்துட்டீங்க அப்படின்னா மற்ற கடமை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டு நிறைய திவ்ய தேசங்களுக்கு, நிறைய யாத்திரைகளுக்கு போங்க, நிறைய தாமுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க, நிறைய சேவை பண்ணுங்க, கோயில் பக்கத்துல நீங்க குடியிருக்க முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. எனிவே அப்படி என்ன பண்ணாருன்னா பகவான் அங்க வந்து துவாரகைய காப்பாற்றுவதற்கு சொல்லிட்டார், நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் பகவான் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட மாட்டார், காப்பாத்துறதுக்கு எந்திரிச்சு போயெல்லாம் வேலை பண்ண மாட்டார். இப்படி திரும்பி பார்த்தார், வலது பக்கத்துல திரும்பி பார்த்தார். வலது பக்கத்துல சுதர்சனம் இருக்கு இல்லையா, சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சுதர்சன ஆழ்வார் கிளம்பிட்டார். பகவானுடைய எண்ணத்தை அறிந்து காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். சுதர்சன சக்கரம் ஜொல்லி ஜொலிப்பா வருது, அப்படியே பெரிய நெருப்பு பிளம்பை கக்கி கொண்டு வருது. அந்த பிசாச்சை வந்து சாகடிக்கிறதுக்காக வருது. இந்த பிசாசெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா யாராவது விட்டாங்க அப்படின்னா அவனை கொல்ல வரும். சக்தி வாய்ந்தவங்க மேல விட்டாங்கன்னா யாரு தன்னை விட்டாங்கன்னா அவனே கொல்ல வந்துடும், அவன் மேல திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும்.
அப்ப இந்த பிசாசு பாக்குது, என்னடா இது சுதர்சன சக்கரம் நம்மள கொல்ல வருதே, இது நம்மள கொல்லணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, திருப்பி ஓடுது. ஓடி போய் எப்படியாவது நம்மள விட்டானே அந்த காசிராஜனுடைய பையன், அவன கொல்லலாம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடுது. ஓடி போனது என்ன பண்ணுது, அந்த காசிராஜனுடைய பையனையும் மொத்த காசி நகரத்தையும் என்ன பண்ணுது, அங்க போய் அழிக்க போகுது. அதுக்குள்ள என்ன பண்றாரு, சுதர்சனால்வர் வந்துட்டாரு. வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த ராஜனையும் அனுப்புன அந்த ராஜாவையும் கொன்னுட்டாரு, அந்த பிசாசையும் கொன்னுட்டாரு, மொத்த காசையும் எரிச்சு விட்டார். எரிச்சு திருப்பி துவாரக்கு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் வேதாந்த தேசிகன் அப்படின்றவர் வந்து சொல்றாரு, ஏன் சுதர்சன ஆழ்வார் வந்து காசியை எரிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. வரும்போது அவர் சொல்றாரு, அங்க நல்லவங்களை விட்டுட்டாரு, தீய சக்திகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அழிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாரு அவரு, ஏன் காசியை எரிச்சிட்டாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நிறைய சாம்பல் தான் பிடிக்குமா. அப்ப காசியவே என்ன பண்றாரு, எரிச்சு சாம்பலா அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு, தினமும் பூசிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்படி சுவாரஸ்யமா சொல்றது உண்டு. அப்படி பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னா, பகவானுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு சேனையை போலது. பகவான் பெரிய சேனையெல்லாம் கொண்டுட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. பகவானுக்கு ஒரு ஒரு ஆயுதம் போதும், மொத்த சேனையை என்ன பண்ணும், அது எரிச்சிடும். அப்படி பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு சேனையை போல இருப்பதனால அவனுக்கு பேரு விஸ்வக்ஷேனகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா, ராமருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. ராவன் கூட சண்டை போடணும். சண்டை போடணும்னு சொன்ன உடனே ராமர் என்ன பண்ணிருக்கலாம், உடனே பரதனுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கலாம். ஏன் பரதா, நான் சண்டை போட போறேன் ராவணன் கிட்ட, எனக்கு வந்து பெரிய சேனை அனுப்பிச்சு விடான்னு சொல்லியிருக்கலாம். சொன்ன உடனே சேனையை அனுப்பிச்சு வச்சிருப்பாரு கண்டிப்பா. இல்லையா, ஜனக மகாராஜன் கேட்டிருக்கலாம், உங்க பொண்ணை தூக்கி கடத்திட்டு போயிட்டான், எனக்கு சேனை அனுப்பிச்சு வைக்கன்னு கேட்டிருக்கலாம். அவரும் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஆனா அதையும் பண்ணவே இல்லை. பக்கத்து குகன் கிட்ட வந்தாரே, குகன் கிட்ட கேட்டிருந்தா அவனையா சேனை அமைச்சு வச்சிருப்பான். அவன்கிட்டயும் கேட்கல, யாருகிட்டயும் சேனையை கேட்கவே இல்லை. அவர் போற போக்குல 4-5 குரங்களை என்ன பண்ணிட்டாரு, கடகடன் கூட்டிட்டு போயிட்டாரு, சண்டையை போட்டு வந்துட்டாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த யுத்த காலத்துல சொல்றாரு, ராமர் சொல்றாரு, விபீஷண கிட்ட சொல்றாரு, சாரி சுக்ரீவன் கிட்ட சொல்றாரு, சுக்ரீவா, நான் வந்து உன்னுடைய சேனையை நம்பியோ, உன்னை நம்பியோ, ஹனுமானை நம்பியோ, என்னுடைய தம்பியான லக்ஷ்மணனை நம்பியோ, என்னுடைய கையில இருக்கக்கூடிய காண்டீபம் அதை நம்பியோ நான் வரலப்பா, என்னுடைய நகத்தினாலேயே மொத்த பேரையும் அழிச்சிடுவேன்னு சொல்றாரு. பயந்து போயிட்டான் சுக்ரீவன். அப்படி பகவானுடைய ஒரு நகம் போதும், அந்த நகமே அவருக்கு பெரிய ஆயுதம், பெரிய சேனையை போல செயல்படுமா. அப்படிப்பட்டவன் தான் விஸ்வக்ஷேனகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. எவ்வளவு அழகான ஒரு அர்த்தங்கள் நம்ம இந்த நாமங்களை தெரிஞ்சுக்க முடியும். சரி, இது விஸ்வக்ஷேனாய நமஹ அப்படின்ற நாமத்துக்கு அர்த்தம். எத்தனை பேர் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க? ஓகே, கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, மொத்தமா எங்க போனீங்கன்னு தெரியல. சரி, நீங்க கிளாஸ் கேட்கறத பார்த்து தான் நான் கிளாஸ் கொடுக்க முடியும். இல்லைன்னா நான் வந்து என்ன பார்த்தே நான் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தேன்னா கொஞ்சம் தான் அர்த்தங்கள் வரும். ஒரு சில சமைச்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா தெரியும். நான் கேட்க போறது கிடையாது, நீங்க சமைக்கிறது கிருஷ்ணர் கொடுத்தா போதும். கிளாஸ் கொடுக்கும்போது வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும். கிளாஸ் கேட்கறவங்களுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சரி, அடுத்தது 128வது நாமம் ஜனார்தனஹா. இதுவும் ரொம்ப அழகான பேர். இந்த பேரை கேட்கணும் நீங்க, கண்டிப்பா இந்த பேரை தெரிஞ்சுக்கணும். மதுரையில பிறந்தவங்க எல்லாரும் இந்த பேரை தெரிஞ்சுக்கணும். மதுரையில பிறந்தவங்க யாராவது ஆன்லைன்ல இருந்தீங்கன்னா எல்லாரும் வந்துருங்க கிளாஸ்க்கு. சரி, ஜனார்தனன் அப்படின்ற பேருக்கு முதல்ல அர்த்தத்தை பார்க்கலாம், அதுக்கு தெரியாது. ஜனார்தன, விரோதிகளை ஹிம்சிப்பவன் ஜனார்தனன் அப்படின்னு பேர் கொடுத்திருக்கார். 128வது நாமம். ஓகே, யார் ஒருவன் தன்னுடைய பக்தர்களை வந்து ஹிம்சை பண்றானோ, அந்த ஹிம்சை பண்ணுபவனை ஹிம்சை பண்றதுனால அவனுக்கு பேரு ஜனார்தனன். ஜனான் அர்த்தயதி ஜனார்தனஹ, கதோ யாச்சனேச்ச ஜனைஹி அர்த்தயதே ஜனார்தனஹ. இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். அப்படின்னு என்னது, மக்களுக்கு என்ன வேண்டுமானாலும், என்ன தேவை வேண்டுமானாலும் அவன் கிட்ட போய் கேட்கலாமா. ஜனானாம் அர்த்தயதி, அர்த்தனம் அப்படின்னா கேட்பது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி மக்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை யார்கிட்ட போய் கேட்கலாம், பகவான் கிட்ட போய் கேட்கலாம், கண்டிப்பா அவர் கொடுத்துருவாராம். அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். ஸ்ரீமத் பாகவத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். ஆரம்பத்திலே ஸ்ரீமத் பாகவத்துல ஆரம்பத்திலே சொல்லி முடிச்சிட்டார். யார்கிட்ட, பரீட்சித்து கிட்ட சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பரீட்சித்து, உனக்கு வந்து நல்ல அழகு வேணும் அப்படின்னா இந்த தேவதையை வழிபடு, உனக்கு நல்ல அறிவு வேணும்னா இந்த தேவதையை வழிபடு, நல்ல பலம் வேணும்னா இவரை வழிபடு, இல்ல நல்ல புகழ் வேணும்னா இவரை வழிபடு, நல்ல செல்வம் வேணும்னா இவரை வழிபடு,
நல்ல வீரம் வேணும்னா இவள வழிபடு. நல்ல கணவன் வேணும் அப்படின்னா இவங்கள வழிபடுங்க. நல்ல மனைவி வேணும்னா இவங்கள வழிபடுங்க. எதிரிகள் தொலைன்னா இவங்கள வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தேவதைகள பத்தி சொல்றார். இவங்கள வழிபடுங்க, அவங்க வழிபடுங்கன்னு சொல்றார். யாரு? சுகதேவர். அதுக்கப்புறம் கடைசியா சொல்லி முடிக்கிறார். ஆனா, நான் ஒருத்தர சொல்றேன்ப்பா. அந்த ஒருத்தர வழிபட்டா எல்லாரையும் வழிபட்டதுக்கு சமம். எல்லாரையும் வழிபட்டா உனக்கு என்னெல்லாம் தனித்தனியா கிடைக்குமோ, அதெல்லாம் இவர ஒருத்தர வழிபட்டாவே கிடைச்சிரும். அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஏன்னா முதல்லயே சொன்னா நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துப்போம். அப்ப என்ன பண்றாரு? கடைசியில கிருஷ்ணர் வைக்கிறார். அவர் அதான் சொல்றாரு. "அகாம சர்வ காமோவா மோக்ஷகாம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம்." உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் அவர் ஒருத்தர வழிபட்டா போதும். அவர் உனக்கு எல்லாத்தையும் குடுத்துருவான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர பத்தி சொல்றார். அப்படி பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுனால உனக்கு பேரு ஜனார்த்தனஹா. ம். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு. உண்மையில இந்த மக்கள் என்ன பண்றாங்க? தேவதைகள் கிட்ட போய் வழிபடுறாங்க. நான் இந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், இந்த பூஜை பண்றேன், அந்த யஜ்யம் பண்றேன், இந்த விரதம் பண்றேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க அர்ஜுனா. ஏன் இப்படி முட்டாள்தனமா இருக்காங்கன்னு தெரியல. என்ன வழிபட்டாலே போதுமே, நானே பார்த்துப்பனே. அ அந்த தேவதைகள் வழிபாடு ரொம்ப கஷ்டமாச்சே. என்னுடைய வழிபாடு ரொம்ப சுலபமாச்சே. நான் என்ன கேட்கிறேன் என்னுடைய பக்தர்கள் கிட்ட இருந்து? பெருசாலாம் ஒண்ணும் கேட்கல. "பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி விவர்தம் அஷ்னாமி பிரியதாத்மனஹ." ஒரு துளசி இலை குடுத்தா போதுமே எனக்கு. அ ஒரே ஒரு பூ சமர்ப்பணம் பண்ணா போதுமே எனக்கு. ஒரு பழம் குடுத்தா போதுமே. கொஞ்சம் தண்ணீர் வச்சா கூட போதுமேப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பனே. எல்லாத்தையும் அவனுக்கு குடுப்பனே. ஆனா என்னை வழிபடாம மக்கள் என்ன பண்றாங்க? முட்டாள்தனமா இன்னைக்கு தேவதைகள வழிபட்டுட்டு இருக்காங்களே, என்ன காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே புலம்புறார் பகவத்கீதையில. அப்படி எல்லா ஜனங்களுக்கும், எல்லா சமயங்கள்லயும் எல்லாத்தையும் தர்றதுனால அவனுக்கு பேரு ஜனார்தனஹா அப்படின்னு பேர் குடுத்திருக்காரு. பராசரர் சொல்றாரு. யார் ஒருவன் வேதங்களை புறக்கரிக்கின்றானோ, யார் ஒருவன் நாஸ்திகர்களா இருக்காங்களோ, அவர்களுக்கு பெரிய துன்பத்தை தர்றதுனால உனக்கு பேரு ஜனார்தனன் அப்படின்னு பேர் குடுத்திருக்கார். அதேபோல அ இந்த ஜனங்களோட கூடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அறுத்து விடுறாராம். ஜனங்களோட என்ன கூடி இருக்கு? இந்த பிரபஞ்ச வாழ்க்கை, சம்சாரம் அப்படிங்கிறது நம்ம கூட என்னைக்குமே வந்துட்டு இருக்கு. அந்த சம்சாரத்தை வெட்டி நம்ம கிட்ட இருந்து விடுறதால உனக்கு பேரு ஜனார்தனன். சோ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா? இதுதான் மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு மனிதனும் இந்த குறிக்கோளை நோக்கி தான் நடக்கணுமா. நம்ம யாருமே இத சொல்லிக் குடுக்குறதே இல்ல குழந்தைங்களுக்கு. குழந்தைக்கு முதல்ல சின்ன குழந்தையா இருக்கும்போது நல்லா சாப்பிடணும்ப்பா, நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். இதுதான் குறிக்கோள். கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நல்லா படிக்கணும்ப்பா, நல்லா படிக்கணும்ப்பா. அதான் அதோட குறிக்கோள். அது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நல்ல வேலைக்கு போணும்ப்பா, நல்ல வேலைக்கு போணும்ப்பா. அதோட குறிக்கோள். அதுக்கப்புறம் சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிடணும்ப்பா, சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிடப்பா. அதோட குறிக்கோள். அதுக்கப்புறம் நல்ல குழந்தை பெத்துடணும்ப்பா, குழந்தை பெத்துக்கோப்பா. அது ஒரு குறிக்கோள். அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டிடணும்ப்பா. சின்ன வீடு, ஒரு பெரிய வீடோ, சின்ன வீடோ 2 பிஹெச்கேவோ, 3 பிஹெச்கேவோ ஒண்ணு வாங்கிடணும்ப்பா. வீடு வாங்கிடணும்ப்பா. வீடு வாங்கியாச்சு. அடுத்தது ஒரு கார் வாங்கிடணும்ப்பா. அடுத்தது ஒரு பேங்க் பேலன்ஸ் உண்டாக்கிடணும்ப்பா. அடுத்தது அப்புறம் குழந்தைய படிக்க வைக்கணும். அப்புறம் குழந்தைக்கு குழந்தைக்கு ஸ்கூலு, அது காலேஜ், அதுக்கு வேலை, அது கல்யாணம், அதுக்கு பேர குழந்தைங்க. யாரு தான் சொல்லிக் குடுக்குறது நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டு? யாருமே சொல்லிக் குடுக்காம போயிட்டாங்க நம்மளுக்கு. எவ்வளவு முட்டாள்தனமா இருந்துட்டோம். ம். நமக்கு ஸ்கூல்லயும் சொல்லிக் குடுக்கல, காலேஜ்லயும் சொல்லிக் குடுக்கல, கோயில்லயும் சொல்லிக் குடுக்கலையே. நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் கோயிலுக்கு ஜே ஜே ஜேன்னு போறாங்க. கூட்டமா போய் நிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. இல்ல எக்ஸிபிஷன் பார்த்துட்டு வர மாரி சாமி இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு வராங்க. இடமே இல்ல அங்க. அங்க பார்க்கறதுக்கு விடவும் மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படி போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வரணும்? அதே சுவாமி தான் இங்கேயும் இருக்காரு. பக்கத்துலயும் இருக்காரு. அங்க பார்த்துட்டு வரலாமே. நம்ம கோயிலுக்கு போறது வேடிக்கை பார்த்துட்டு வர்றது கிடையாது. அங்க போய் அலங்காரம் அலங்காரம் பண்ணி ஒரு விக்கிரகத்த வச்சிருக்காங்க. போய் வேடிக்கை பார்த்துட்டு வர்றது கிடையாது. கோயிலுக்கு போறது பகவான பற்றி கேட்பதற்காக, நம்மை பற்றி கேட்பதற்காக, நாம் பகவானை எப்படி அடையணும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை கேட்பதற்காக தான் கோயிலுக்கு போறோம். கோயில் அப்படிங்கிறது ஒரு கல்விக்கூடத்தை போன்றது. கோயில் அன்னைக்கு குருகுலம் மாரி தான் செயல்பட்டது. கோயில்ல நெறைய உபன்யாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் போனா என்ன பண்ணுவாங்க? அங்க போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேட்டு வருவாங்க. அதான் கோயிலுக்கு போனா உட்கார்ந்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நம்மலாம் சொல்லுவோம், கோயிலுக்கு போனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரணும், உட்கார்ந்துட்டு வரணும். என்ன பண்ணுவோம் நம்ம கோயிலுக்கு போய் ஒரு திண்ணையா பார்த்து உட்கார்ந்து புளியோதரை வாங்கி சாப்பிட்டு வந்துருவோம். சில பேர் உட்கார்ந்துட்டு வர்றது கிடையாது. அங்க போனா என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பகவான பற்றி கேட்கணும். சோ அப்படி பகவானை பற்றி நமக்கு யாரும் சொல்லிக் குடுக்கல. வாழ்க்கையோட குறிக்கோள பத்தி சொல்லிக் குடுக்கல யாருமே. பகவான அடையணும்ப்பா, இந்த பிறவின்ற பெருங்கடல நீந்தணும்ப்பா, அதான்ப்பா இந்த மனித வாழ்க்கையோட குறிக்கோள் யாருமே சொல்லிக் குடுக்கவே இல்லைங்களே! உண்மதானங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இந்த குறிக்கோளை யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நாம் அதை நோக்கி பயணம் பண்ணியிருப்போம். நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளை ஏமாந்துட்டோம். இந்த விஷயத்த உங்க குழந்தைகள் நீங்க செய்யாதீங்க. ஏன் சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கு. அப்பா, இந்த உலகம் தற்காலிகமானது. இந்த உலகத்துல வாழ்ந்துடலாம். இந்த உலகத்துல வாழ்வதற்கு நீ உனக்கு வேலை தேவை. இந்த உலகத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குடும்பம் தேவை. சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. எல்லாம் இருக்கட்டும். ஆனா எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிறவின்ற பெருங்கடலை நீந்தி போகணும்ப்பா. அதுக்கு நீ பக்தி செய்யணும். இது ரெண்டும் சேர்ந்தே நீ செய்யணும். பக்தி காரியத்தில் ஈடுபடணும். உன்னுடைய இந்த உலக காரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை சேர்த்து சொல்லிக் கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இந்த ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்பதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேதி சோர்ஜனம் சொல்லி சொல்ற மாதிரி இந்த ஜென்மத்தை அறுத்து எடுப்பதால அவனுக்கு பேரு ஜனார்தனஹா பேர் கொடுத்திருக்காரு. சரி, கதையை பார்க்கலாம். விக்ரமபாண்டியன் அப்படின்னு ஒரு ராஜா மதுரையை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், கள்ளழகர் கோயில், கூடலழகர் கோயில், இப்படி எல்லா கோயில்களையும் நல்ல வழிபாடு முறை ஏற்படுத்தி அந்த ஊரை நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. நல்லா ஆட்சி பண்ணாவே கெட்டவங்களுக்கு பிடிக்காது. எப்ப நல்ல தக தக தகன்ட்டு சந்திரன் முழு நிலவு தோன்றிடுச்சோ திருடங்களுக்கு எல்லாம் பயம். எல்லாருக்கும் பிடிக்கும். முழு நிலவை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் ரொம்ப குழுன்னு இருக்கும். குறிப்பா இப்ப வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா? வெயில் காலத்துல நாளெல்லாம் வாட்டி வதக்கிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில். அதுக்கப்புறம் இரவு நேரத்துல பௌர்ணமி நிலவுல மேல கொஞ்ச நேரம் நீங்க மொட்டை மாடலவே படுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அப்படி அந்த பௌர்ணமி போல அவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய போலியான பல குரு இல்ல போலியான பல சாதுக்கள், போலி சாதுன்னு சொல்லி சொல்லலாம். சாதுக்கள் போலியா இருக்க முடியாது. போலி ஆசாமிகள் சொல்லி சொல்லலாம். போலியான சுவாமின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களாம். இந்த ஊர்ல நம்மளால இருக்க முடியாது, இங்க நம்மளால சர்வே பண்ண முடியாது, வேற ஊருக்கு ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்களாம். எங்க போலாம்? சரி, மதுரைக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது, காஞ்சிபுரம். காஞ்சியில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கும் வந்து சேரவே சேராது. அங்க பல்லவர்கள் இருந்தாங்க, இங்க பாண்டியர்கள் இருந்தாங்க. பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சேராதான். என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாருமே அங்க ஓடி போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. பல்லவ மன்னவங்க கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. காஞ்சிபுரத்துல அங்க இங்க விக்கிரபாண்டியனுக்கு ஆப்போசிட்டா அந்த பல்லவன் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரம் அப்படின்னாவே சண்டை தான். இப்ப வரைக்கும் சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. அங்கே உள்ள எப்ப போனாலும் சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். அப்படி அந்த காஞ்சிபுரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணான்னு இவங்களை கூப்பிட்டான். கூப்பிட்டு, என்னால இந்த பாண்டிய மன்னனை தோக்கடிக்க முடியவே இல்லை, ஏதாவது வழி சொல்லுங்களேன் தோக்கடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க யஜ்யம் பண்றோம், அந்த யஜ்யத்துல அவனை பொடி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டான். எப்படிப்பட்ட யஜ்யம் தெரியுமா? பொதுவா யஜ்யத்துல நெய் ஊத்தி யஜ்யம் பண்ணுவாங்க. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, வேப்ப எண்ணெய் உபயோகப்படுத்தி யஜ்யம் பண்ணுவாங்களாம். வேப்ப எண்ணெயை உபயோகப்படுத்தி எட்டி குச்சின்னு ஒரு சில குச்சிலாம் இருக்குமா, அந்த குச்சியை போட்டு வேப்ப எண்ணெயை போட்டு எரிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த புகை என்ன பண்ணணும்னா நம்ம மூக்குக்குள்ள பூந்து ஒருத்தனோட உயிரை குடிச்சிடுமா. அப்படி என்ன பண்ணும், இந்த யஜ்யம் செஞ்சோம் அப்படின்னா அந்த பாண்டிய மன்னன் அழிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த யஜ்யத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். யஜ்யம் பண்ண உடனே அந்த யஜ்யத்தில இருந்து நெருப்பை போல ஒரு பெரிய யானை தோன்றுது. அந்த யானையினுடைய தந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய உலக்கையோட ஒரு யானை தோன்றுது. தோன்றினதுக்கு அப்புறம் அந்த 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 ஆசாமிகள்லாம் சொல்றாங்க, இந்த மாந்திரிகள்லாம் சொல்றாங்க, என்ன பண்ணு, போய் பாண்டிய நாட்டுக்கு போய் மதுரைக்கு போய் அங்க இருக்க ராஜாவை கொண்டுட்டு வா, அந்த ஊரை எரிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த யானையும் கிளம்பி வந்துட்டு இருக்கு. கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது இத பார்வதி சாரி மீனாட்சி பாக்குறா. மீனாட்சி பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. மக்கள்லாம் பயந்து போனே என்ன பண்ணிட்டான், பாண்டியவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பெரிய படையை திரட்டான். யானை படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 படைகளை திரட்டி அங்க சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான். அவனால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மீனாட்சி என்ன பண்றா அப்படின்னா உடனே சுந்தரேச கிட்ட போறா. அவதான ராணி. மீனாட்சி என்ன பண்றா, போய் சுந்தரேச கிட்ட சொல்றா, சுவாமி என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க, அங்க போய் சண்டை போட போங்கன்னு சொல்றான். ஏன்னா ராணிலாம் சண்டை போட மாட்டாங்க இல்லையா, சும்மாவே சண்டை போட மாட்டாங்க. இதை ராணியா வேற ஆயிட்டாங்கன்னு எங்க சண்டை போட போறாங்க? இல்ல போங்க சண்டை போட போங்க சொல்லிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய புருஷனா தள்ளி விடுறாங்க. அதனாலதான் மதுரை ஆட்சியான்னு சொல்லி கேட்பாங்க வீட்டுல அப்பப்ப.
எந்த வீட்டில் வந்து ஒய்ஃப் ஆட்சி பண்றாங்களோ அவங்க என்ன மதுரை மதுரை ஆட்சியான்னு கேட்பாங்க. மதுரைனா மீனாட்சியோட ஆட்சி தான். அப்படி சொன்ன உடனே சுந்தரேஸ்வரர் என்ன பண்றாரு, அவளும் சரி சொல்லிட்டாங்க என்ன பண்றது சொல்லிட்டு அவரும் ஒரு கிளம்பிட்டார். கிளம்பணும் அப்படின்னா கையில ஒரு அம்பு வேணுமே, ஒரு வில் வேணுமே. என்ன பண்றாரு, மேருமலை அப்படிங்கிற மலை என்ன பண்றாரு அப்படின்னா வில்லா மாத்திட்டாராம். அதுக்கப்புறம் வாசுகி அப்படின்ற ஒரு பாம்பை எடுத்து அந்த வில்லுக்கான நானா மாத்திட்டாராம், கயிறா மாத்திட்டார். அதுக்கப்புறம் இந்த வில்லு கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு நான் கிடைச்சிருச்சு. அடுத்தது அம்பு வேணுமே, அம்பு விடணுமே, எங்க அம்பு போறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பை தேடிட்டு இருக்கார். அப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கூடல் அழகர், அந்த கூடலழகர் பெருமாள் கிட்ட போய் கேட்கிறார், எனக்கு ஒரு நல்ல அம்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அந்த கூடலழகர் பெருமாளை என்ன பண்றாரு அப்படின்னா, நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த நரசிம்ம அவதாரமா அந்த நரசிம்மரை என்ன பண்றாரா வந்து அம்பா வந்து உட்கார்றாராம். சிவபெருமானுடைய வில்ல வந்து அம்பா உட்கார்றாராம். அந்த அம்பை விடுறாரோ, அந்த அம்பை விட்டாரோ இல்லையோ, அந்த அம்பு ஓடி வந்ததை பார்த்த உடனே இந்த யானை பயந்துருச்சு. இந்த யானை பயந்தோடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அம்பு தன் மேல விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருச்சான். அந்த யானை உட்காந்து அப்படியே கல்லா மாறிடுச்சான். மாறினதுதான் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா யானைமலை அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நீங்க ஒத்த கடை அப்படின்னு சொல்லி வரும்போது முன்னாடி யானைமலைன்னு இருக்கும், பார்த்தா யானை ஷேப்ல இருக்கும். அந்த யானைமலை அப்படிங்கிறது அங்க இருந்து அந்த யானை தானே, காஞ்சிபுரத்துல இருந்து அனுப்பி விட்டா அந்த யானை தான் வந்து உட்கார்ந்து இருக்கான். என்ன பண்றதா அப்படின்னா, இந்த நரசிம்மர் என்ன பண்ணாரு, அந்த யானைக்குள்ள பூந்து அடிச்சாரோ இல்லையோ, அந்த யானைக்குள்ள பூந்தாரு இல்லையா, இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா அந்த யானை மலைக்குள்ளதான் நரசிம்மர் உட்கார்ந்துட்டு இருப்பார். யோக நரசிம்மர் அப்படின்ற உட்கார்ந்துட்டு இருப்பார். ரொம்ப பெரிய ரூபத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார். அது குடவரை கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அது உண்மையில யாரும் சிலை வடிக்கல. அந்த மலைக்குள்ளாரையே அந்த விக்கிரகம் அப்படியே தானாக தோன்றிய விக்கிரகம் சொல்லி சொல்றது உண்டு. ஸோ அந்த நரசிம்ம ரூபத்துல வந்தாருல்ல, அவதான் அம்பா வந்தாரு. அந்த அம்பு அந்த யானைக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அந்த யானை அப்படியே உட்காந்துருச்சா, அது மலையா மாறிடுது. உள்ள போன அம்பா இருக்கக்கூடிய நரசிம்மர் அங்க அப்படியே விக்கிரமா அவங்க உட்காந்துட்டார். சொந்த ஒத்தக்கடல் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில் சொல்லி சொல்றது உண்டு. இந்த கதை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, திருவிளையாடல் அப்படின்ற புராணத்துல இருந்து யானை எய்திய படலம் அப்படிங்கிற படலத்துல பரஞ்சோதி முனிவர் எழுதின கதையில இருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இப்படி மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் என்ன பண்றாரு, ஓடி வந்து தானே பாதுகாக்கிறார். சோ தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா தானே ஓடி வந்து பாதுகாப்பதனால அவனுக்கு பேரு ஜனார்தனகா பேர் கொடுத்திருக்காரு. சோ அதனாலதான் இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மதுரையினுடைய எல்லையில அந்த நரசிம்மர் உட்கார்ந்துட்டு இருப்பார். மதுரையை காக்கக்கூடிய ஒரு சுவாமியா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த யோக நரசிம்மர் உட்கார்ந்து இருக்கனாலதான் அவருக்கு பேரு ஜனார்தனன் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. சோ யாரெல்லாம் ஜனங்களுக்கு, அதாவது ஜனங்கள் அப்படின்னா எங்க பக்தர்களுக்கு எதிரியா இருக்காங்களோ அவர்களை ஹிம்சை செய்வதனால அவனுக்கு பேரு ஜனார்தனன் அப்படி பேர் கொடுத்திருக்காரு. சோ அப்படி நமக்கும் எதிரிகள் இருந்தாங்கன்னா நாம் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, நாம் பக்தர்களா மாறிட்டா போதும். பகவான் என்ன பண்றாரு, நம்முடைய எதிரிகளை அவர் பாதுகாக்கிறார், அவர் பாத்துக்கிறார், அவங்க எல்லாத்தையும் அவர் சம்ஹாரம் பண்ணிடுறார். அதனால அவருக்கு பேரு ஜனார்தனன் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. சரி, இன்னைக்கு 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கே 2 நாமத்துக்கே 7 மணி ஆயிடுது. அடுத்து ஒரு நாமம் இருக்கு, வேதகா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தமும் இருக்கு, சுவாரஸ்யமான ஒரு கதையும் இருக்கு. இந்த கதையை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். நீங்க கேட்டோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்த கிளாஸ் நீங்க வர மாட்டீங்க. சரி, இன்னைக்கு என்னமோ ரொம்ப கம்மியா இருக்கு. முன்னாடி எல்லாம் 250 to 300 வரைக்கும் வந்துட்டு இருந்தீங்க, இப்ப 200 தான் இருக்கீங்க. ஸோ எல்லாருடைய வேலை, உங்களோட வேலை என்ன பண்ணும், காலையில எல்லாரும் கூட்டிட்டு வரணும், தூங்குற எல்லாத்தையும் எழுப்பி கூட்டிட்டு வரணும். ஒருங்களே மார்கழி மாசம் மட்டும் சீக்கிரம் எந்திரிக்கிறது கிடையாது, ஒவ்வொரு மாசம் சீக்கிரம் எந்திரிக்கணும். ஸோ மார்கழி மாசம் மட்டும் எல்லாத்தையும் எழுப்புறது கிடையாது. என்ன பண்ணுங்க, தினமும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுங்க, காலைல சீக்கிரம் எழுப்பி விட்டு அவங்கள சாண்டிங் பண்ண வர சொல்லுங்க, கிளாஸ் கேட்க வர சொல்லுங்க, கோயிலுக்கு வர சொல்லுங்க. ஸோ யாரெல்லாம் மதுரையில் இருக்கீங்களோ நாளைக்கு கோயிலுக்கு வாங்க, இஸ்கான் டெம்பிளுக்கு வாங்க. நாளைக்கு கோயில்ல நம்ம கோயில வந்து கௌரவ பூர்ணிமா செலிப்ரேஷன் இருக்கு. நாளைக்கு காலைல 10 o'clock இருந்து 1 o'clock வரைக்கும் செலிப்ரேஷன் இருக்கு. ஸோ மதுரையில் யாரா இருந்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்கான் டெம்பிள் திருப்பாலைக்கு வரலாம். அதே போல நான் ஐ திங்க் மார்ச் 12, 13, 14 இந்த 3 நாள் நான் வந்து சென்னைக்கு வருவேன். அங்க எங்களுடைய டிஎம்ஜே தங்கமயில் ஷோரூம்ல ப்ரோக்ராம் பண்றதுக்கும் வருவேன். அதே போல ஒரு சில திவ்ய தேசங்கள்ல அங்க தரிசனம் பண்றதுக்கு யாத்திரையும் வருவோம். ஸோ யாராவது அப்ப முடிஞ்சா நம்ம அங்க மீட் பண்ணவும் செய்யலாம். போன தடவை நான் ஸ்ரீபெரும்புதூர் வந்திருந்தேன், ஒருத்தன் மீட் பண்ண நினைக்கிறேன், என்னை பார்த்து பேசினாங்க, இந்த மாதிரி உங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்ச் மாசம் வந்தா உங்களை அங்கேயும் மீட் பண்ணலாம்.
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கேள்விகள் நம்ம அப்ப கேட்கலாம். 7 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா அதிகம் பெருசா ஹேண்ட் ரைஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா? எத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க? ஓகே, நாட் மெனி கொஸ்டின்ஸ். ஓகே, எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. கோயில்ல கிளாஸ் இருக்கு. ஒவ்வொரு சாட்டர்டேவும் இங்க இஸ்கான் டெம்பிள்ல வந்து பகவத்கீதா டீப் ஸ்டடி அப்படின்ற ஒரு தலைப்புல ரொம்ப ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம எடுத்து அதை அனலைஸ் பண்ணி ஆச்சாரியர்களுடைய விளக்கத்தோட அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க மதுரையில் இருந்தீங்கன்னா சாட்டர்டே காலையிலையும் வரலாம், இல்லை சண்டே காலையில நீங்க ப்ரோக்ராம் வரலாம். ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். மறுபடியும் உங்க எல்லாரையுமே மண்டே ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாம வியாக்கியானம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரே கிருஷ்ணன்.